ஹாய் சிசி டாக்கீஸ். இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னா தி மாஸ்டர் ஆஃப் யூனிவர்ஸ் ஹீமேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்கூல் டேஸில் நம்ம தூக்கி கொண்டாடினா ஒரு கார்ட்டூனை இத்தனை வருடங்கள் கழித்து ஒரு படமாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த படம் நம்ம பார்த்த அந்த கார்ட்டூனோட ஒத்து போதா, எப்படி இருக்குது அப்படின்றத இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. முதல்ல இந்த படத்தை பற்றி பார்த்துருவோம். கிட்டத்தட்ட இதுவுமே சூப்பர்மேன் கதையை ஒட்டியே தான். அதில் எப்படி அவர் வேற்று கிரகத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டாரோ அதே மாதிரி தான் இந்த படத்தோட ஹீரோ, அதாவது ஹீமேன் அப்படின்றவரும் அவரோட வாளும் சேர்ந்து பூமிக்கு அனுப்பப்படுறாங்க. வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருடங்களாக அவர் வாளை தேடிக்கிட்டே தான் இருக்கார். எங்கேயுமே அவருக்கு வாள் கிடைக்கல. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் வாள் அவர் கைக்கு கிடைக்கும்போது ஏகப்பட்ட சிக்கல்கள் அவர் சந்திக்கிறாரு. திருப்பி அந்த வாள் அவர் கையில் கிடச்சிச்சா, மறுபடியும் அவரோட உலகத்துக்கு அவர் போனாரா, அந்த உலகத்தை அவர் காப்பாற்ற முடிஞ்சிச்சா அப்படின்றதான் அந்த மொத்த கதையே. இந்த படத்தோட ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோம்னா விசுவல் எஃபெக்ட் தான். எந்த இடத்துலையுமே நம்ம குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக நம்ம சின்ன வயசில் பார்த்த அந்த கார்ட்டூனில் என்னென்னதெல்லாம் நம்ம பார்த்தோமோ அதெல்லாமே நம்ம ரியல் லைஃப்பில் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்குற மாதிரி ரொம்ப அருமையாகவே காமிச்சிருக்காங்க. ஸோ விசுவல் எஃபெக்டில் எந்த குறையுமே கிடையாது. இது மட்டும்தான் இந்த படத்தில் நம்ம ப்ளஸ்ஸாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்குது. மற்றபடி கதையாகட்டும், இல்லை ஸ்க்ரீன் ப்ளே ஆகட்டும், இல்லை ஒரு ஹாலிவுட்டில் நம்ம ஒரு சூப்பர் ஹீரோ படம்னாலே நம்ம என்ன நம்ம எதிர்பார்ப்போம், ஒரு வாவ் மூமெண்ட் இருக்கும், இல்லைனா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்ட் அப்படின்னு பார்ப்போம்ல. இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. கதை அப்படியே ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருக்குது. நம்மளும் சேர்ந்து சும்மா ட்ராவல் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா இத்தனை வருஷம் கழிச்சு இந்த படத்தை எதுக்காக அவங்க எடுக்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கோட தான் நம்மளை தேட்டர் விட்டு வெளியில் வரும்போது அந்த மைண்ட் செட் இருக்குது. படத்தில் கனெக்ட் ஆக முடியலை நம்மளால். எந்த ஒரு இடத்துலையுமே படத்தோட நம்மளை கனெக்ட் ஆக முடியலை. இது படத்தோட மிகப்பெரிய ஒரு மைனஸாகவே இருக்குது. மற்றபடி இது ஒரு பெரிய தேட்டர் மூமெண்ட்டாக இருக்குமா அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க்கு தான். ஒரு நாஸ்டாலஜி ஃபீல் கிரியேட் பண்ணுமா அப்படின்னா கிரியேட் பண்ணலை. இந்த படம் நமக்கு ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்கு.